Hello everyone, I am Mrs. J. Vinoda, Assistant Professor, Department of Commerce from KCS Personal College of Arts and Science. In the video, we will talk about corporate accounting one subject. Unit 1 da first பார்க்க போறோம். So first I have to explain meaning of company. So company is a legal business entity formed by a group of people to carry out commercial activities and is recognized as a separate legal person from its owner. So கம்பெனியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு இண்டிவிஜுவலா இருந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா இடையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நான் வந்து என்னோட பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட்ல வந்துட்டு அதை செட் பண்றாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா அவருக்கு வந்து கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரோட டிசிஷனையும் கேட்டு ஜாயின் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து என்ன பண்றாங்க, கம்பெனி ஆக்ட் 2013 படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க ஒரு நேம் வைக்கிறாங்க. ஸோ அந்த நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து XYZ லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவங்களோட கம்பெனியோட நேம். இதை வந்து மிஸ்டர் ஏ தானே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் தானே ஐடியா கொடுத்தாரு. ஸோ அப்போ ஏ லிமிடெட் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செப்பரேட் லீகல் பர்சன். அப்ப கம்பெனின்றது தனி, ஓகேவா? சோ அந்த பர்சன்றவங்க தனி அப்படின்னு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ டாடா குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த ஓனர் யாருன்னா சம்சிப்ஜித் டாடா. சோ அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னும் அந்த கம்பெனி ரன் ஆயிட்டே இருக்கு. அப்போ அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி வந்துட்டு வேற ஒருத்தர் மெம்பர்ஸ் மூலயமா ஷேர் ஹோல்டர்ஸ் மூலயமா அது ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த நேம்ன்றது தனி, ஓகேவா? டாடா குரூப் ஆஃப் கம்பெனின்ற நேம் தனி, அதை ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா அவர் தனி. ஸோ அப்போ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இதுதான் கம்பெனியோட மீனிங். ஸோ அப்போ கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ அதுக்கு வந்து தனியான லைஃப் வந்துட்டு அதுக்கு யாருமே வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ற வரைக்கும் அது க்ளோஸ் பண்ணவே முடியாது. அது வந்து யார் இறந்தா கூட சரி, அந்த மிஸ்டர் ஏ வந்து இறந்து போனா கூட அதுக்கப்புறம் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க மூலயமா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன். ப்ரொஃபசர் ஹனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா a company is an artificial person created by law. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். இது வந்து என்னன்னா கம்பெனி ஆக்ட் 2013 படி அதை வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹாவ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, கம்பெனியோட நேம் தனி, அதை ஸ்டார்ட் பண்ணவங்க தனி, அதுக்குன்னு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கு. அதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி வித் பர்ஃபெக்சுவல் சக்சஷன் அண்ட் ஏ காமன் சீல். ஸோ கம்பெனிக்கு என்ன இருக்குன்னா காமனா ஒரு சீல் இருக்கும். அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீல் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவங்க வந்து சைன் பண்ண வேண்டியது இருக்கு, அதாவது பிசினஸ்க்கு அது தேவைப்படுது அப்படின்னா அந்த சீலை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஸோ நம்பர் 1 வாலண்டரி அசோசியேஷன். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வாலண்டரி அசோசியேஷன். யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஷேர் ஹோல்டரா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதை போயிட்டு நீங்க கம்பல்சரி என் கம்பெனில வந்துட்டு மெம்பர் ஆகணும், ஷேர் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்துட்டு வற்புறுத்த மாட்டாங்க. நெக்ஸ்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, செப்பரேட் லீகல் என்டிட்டின்றது கம்பெனிக்கு வந்துட்டு மிஸ்டர் ஏ தான் வந்துட்டு இந்த ஐடியா கொடுத்தாலும் ஆனா அவரோட நேம் வந்து அதுல இருக்காது. அது XYZ லிமிடெட்னு சொன்ன தெரியுமா, அந்த நேம்ல தான் அந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். ஆனா இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க இறந்துட்டா கூட இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல ரன் ஆயிட்டே இருக்கும். இது கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அது ஒரு தனி, அதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட் ஸோ லிமிட்டட் லயபிலிட்டின்றது என்னன்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கட்டும், அதுல வந்து என்னன்னா பார்ட்னர் வந்து 3 பேர் இருக்காங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து லாஸ் ஆச்சுன்னா அந்த 3 பேருமே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதுல வந்துட்டு 10,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு. ஸோ அவரோட அப்போ கடன் வந்து அந்த கம்பெனிக்கு அதிகமா இருந்ததுன்னா அந்த 10,000 தான் அவரோட லிமிட். அதுக்கு மேல அவர் வந்துட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பர்ஃபெக்சுவல் சக்சஷன்.
ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ கம்பெனிக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு எண்டே கிடையாது. அது வந்து எவ்வளோ நாள் போகுமோ அவ்வளோ நாள் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நான் அதுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், டாடா குரூப் ஆஃப் கம்பெனியை பற்றி சொன்னேன். அப்போ அவரோட ஓனர் யாருன்னா சம்செட்ஜி டாடா. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கு இல்லையா. ஸோ எத்தனையோ மெம்பர்ஸ் அதில் வந்துட்டாங்க, எவ்வளவோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா தான் அந்த கம்பெனி இன்னும் ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் பர்பெக்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ்ன்னு இருக்காரு. அந்த எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. இந்த எக்ஸ் வந்துட்டு ஒய் கிட்ட வந்து அவரோட ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஒய்க்கு வந்து தான் என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான டிவிடெண்ட் கிடைக்கும், எக்ஸுக்கு கிடைக்காது. ஏன்னா என்ன பண்றாரு, எக்ஸ் வந்துட்டு அந்த ஷேரை வந்து ஒய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதுதான் டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர். நெக்ஸ்ட் காமன் சேல். ஸோ காமன் சேல்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு காமனா சேல்னு ஒன்று இருக்கும். அதை அந்த கம்பெனிக்கு வந்து ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த சீலை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் காமன் சேல். அந்த கம்பெனி நேம் போட்டு இருக்கும். அதில் வந்து யார் யார் வந்து டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஹேண்ட் சைன் மாதிரி இருக்கும். அந்த சைன் தான் வந்துட்டு அதை வந்து ஒரு சீல்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் காமன் சீல். இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் என்னன்னா 2 person இருக்கணும். ஓகேவா. ஸோ 2 person இருந்தால் தான் பிரைவேட் கம்பெனியை ரன் பண்ண முடியும். மேக்ஸிமம் எத்தனை பேர்னா வந்துட்டு 200 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 200 மெம்பர்ஸ்மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேரை வந்துட்டு இஷ்யூ பண்ணிப்பாங்க. வெளியே யாருக்கும் பப்ளிக் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் பிரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்குள்ளதான் டிசிஷன் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட சீக்ரெட்டை யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். யாரு வேணாலும் என்ன பண்ணலாம்னா அந்த கம்பெனில வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா பிரைவேட் கம்பெனில அப்படி கிடையாது. ஸோ பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் வந்து அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனி அப்படின்றது என்னன்னா அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 crores குள்ள இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பெய்ட் கேபிட்டல் வந்துட்டு 50 lakhs தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 1 person கம்பெனி. ஸோ இந்த நேம்லேயே இருக்கு 1 person கம்பெனின்றது ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அதுல இருப்பாரு. அவர் மட்டும்தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. லாஸ்ட் ஒன் ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் கம்பெனி அப்படின்றதுன்னா கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃபாரின்ல இருக்கும். ஆனா அதோட பிரான்ச்சஸ் வந்து என்னன்னா எல்லா கண்ட்ரிலயும் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா ஃபாரின் கம்பெனி. ஆனா கண்ட்ரோல் எல்லாமே எங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல தான் இருக்கும். அது ஃபாரின்ல எங்க இருக்கோ அவங்க மூலயமா தான் அந்த கம்பெனி வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவோ இல்லை நேஷனல் லெவலையோ அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா வரப்போற வீடியோல ஷேர்ஸ்னா என்ன, ஷேர்ஸ் வந்து எப்படி இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.